2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பல வாரங்களாக நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்னவாக இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். இது அற்புதமான ஒரு சத்தியம். ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய வாழ்விலே அறிந்து வைத்திருக்க வேண்டிய அதி முக்கியமான ஒரு சத்தியம். இன்றைக்கு நாம் இந்த சத்தியத்தில் ஒரு தெளிவுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஸ்தானம் என்ன, அந்தஸ்து என்ன, இதை நாம் புரிந்து கொண்டால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கின்ற பாரம்பரியமான பல அவநம்பிக்கைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதாவது மனுஷீகமாக பார்க்கின்ற காரியங்களெல்லாம் செயலற்று போய்விடும். இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், இதை நம்ம புரிந்து கொள்ளாததுனால தான் கிறிஸ்தவத்தில் இன்னும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி பல திருச்சபைகளை பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள், பெரியவங்க சின்னவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, உயர் குலம் தாழ்ந்த குலம் என்ற இதெல்லாம் ஏன் சபைகளில் தாண்டவம் ஆடிட்டு இருக்குதுன்னா, இந்த சத்தியம் நமக்கு புரியாததான். இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாததுனால தான் நடக்கின்ற ஒரு காரியம். ஏற்றவன் தாழ்ந்தவன் என்ற ஒரு பாகுபாடுகள். இந்த திருமண காரியங்கள் என்று வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது என்று வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இந்த குலத்தில் தான் வேணும், இந்த இடத்துல தான் வேணும், இந்த ஜாதியில் தான் வேண்டும். இதெல்லாம் ஏன் கிறிஸ்தவர்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க யார் என்பது தெரியாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இந்த சில்லித்தனமான காரியத்தெல்லாம் இறங்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா, தங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கின்ற அந்த உறவில் பல கருத்து வேறுபாடுகளை வைக்கின்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம பைபிளில் நம்ம பவுல் சொல்கிற மாதிரி, ஒருவனையும் நான் சரீர பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக அறியேன் என்று பவுல் சொன்னது போல எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாராக இருக்கிறீங்க என்கின்றதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆமென். இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி தான் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள பார்க்குற விதமே வேறு மாதிரி மாற ஆரம்பித்தோம். பக்கத்தில் இருக்கிறவங்க ஏளனமாக பார்க்க மாட்டோம், அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, மேட்டிமையாக பார்க்க மாட்டோம், கர்வமாக பார்க்க மாட்டோம். அவங்களையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆகவே நம்ம கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த புது சிருஷ்டி எப்படி நம்முடைய ஆவியிலே உண்டானது, ஆவி ஆத்மா சரீரம் இவைகளெல்லாம் நம்ம நிறைய படிக்க ஆரம்பித்தோம். இந்த ஆவியில் ஏற்பட்ட மாற்றத்தில் நடந்த ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்படும் போது தேவன் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்னவென்றால், நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம். ஏன் கர்த்தர் நீதியை நம்ம கொடுத்தார் என்பதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான், மனுஷன் பாவம் செய்த உடனே அவன் தேவன் விட்டு ரொம்ப தூரமாக ஓடி போயிட்டான். ஆக ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்டார். ஏன்னா பாவம் தேவன் விட்டு ரொம்ப தூரம் தள்ளிருச்சு. ஏன்னா ஆண்டவர் சொன்னது மாதிரியே இந்த மரத்திற்கு நீ சாப்பிட்றனால நீ சாகவே செத்து போயிடுவோம் அப்படின்னாரு. அதே போலவே அவனுக்குள்ளே ஒரு மரணம், ஆவிக்குரிய மரணம் ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் இந்த உலகத்தில் 930 வருஷம் உயிர் வாழ்ந்தார். ஆனால் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது. என்ன மரணம்? மரணம் என்றால் என்ன? பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நேரத்தில் மரணம் என்று சொன்னாலே மக்கள் ரொம்ப பயந்து அழுது, ஐயோ இப்படி ஆச்சே அப்படி ஆச்சே, நம்மளை விட்டு போயிட்டாங்களே, அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நல்லா கவனம். மரணம் என்று சொன்னாலே பிரிவு என்று அர்த்தம். சொல்லுங்கள், பிரிவு. புரிஞ்சுக்கலாம். என்ன பிரிவுனா, இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் மரணம் என்று சொன்னால் வீடு காலி பண்ணுற அந்த செயல்பாடு தான். வீடு காலி பண்ணிட்டோம். மரணம் என்றால் ரொம்ப நாள் இந்த வீட்டில் எங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ஆகவே மரணத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நல்ல பெஸ்ட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிறப்பான ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இது அழிவின் கூடாரம், சாவுக்கு ஏதுவான கூடாரம், ஜென்ம கூடாரம், இது ஆதாம்கிட்டருந்து வந்த ஒரு கூடாரம் இந்த வீடு. இந்த நம்ம மரணம் ஏற்படும் போது நல்லா கவனமாக கேளுங்க. இந்த கூடாரத்தை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு நித்தியமான பர்மனண்ட்டான தேவன் கொடுக்கின்ற ஒரு வீட்டிற்குள்ளாக நம்ம நுழைய ஆரம்பிக்கின்றோம். ஆகவே மரணம் என்று சொன்னாலே பிரிவு. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? மரணம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மரணம் என்று சொன்னாலே பிரிஞ்சிட்டாங்க. அழ வேண்டாம், நம்ம கத்த வேண்டாம், கூப்பாடு போட வேண்டாம். அதுதான் பாரு பைபிளில் போடப்பட்டிருக்குது, புறஜாதிகளை மற்ற ஆட்களை போல் நீங்கள் ஏன் தூக்கிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தரை தேற்றுவோம், ஒருத்தரை ஆற்றுவோம் என்று சொல்லலாம் பவுல்
பிற்காலத்தில் நிருபத்தை எழுதும் போலாம் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற புறஜாதிகளை போலவே ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். புறஜாதிகளை போல் அவங்க தான் பாருங்கள், இந்த பாட்டு போட்டுட்டு கத்திக்கிட்டு யாரோ இறந்துட்டாங்கன்னா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். நம்மளும் கிறிஸ்தவங்க, நான் பார்த்த கிறிஸ்தவங்க, நான் இந்த திருச்சியில் இருக்கும்போதெல்லாம் கிறிஸ்தவங்க வீட்டில் சாவு வீட்டெல்லாம் அழுது யாரும் பார்த்தது கிடையாது. ரொம்ப அழுதெல்லாம் பார்த்தது கிடையாது. அழுதாலும் ரொம்ப டீசெண்டாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் சேலத்துக்கு வந்த பிற்பாடு தான் அந்த கிறிஸ்தவங்க வீட்டில் அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, ஆண்டவருக்குள்ளே மறிச்சிருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ளே மறிச்சிருக்கிறாங்க, இங்கே மறித்து அடுத்து அங்கே போயிட்டாங்க. ஆனால் இதை ஒரு புறஜாதிகளை போல் நம்ம அழுகுறோம் பாருங்கள், அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எங்கள் சேலத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற யாரும் பார்த்தீங்க அப்போன்னா இவங்க அழுவலைன்னா இவங்க ஒரு கல் நெஞ்சக்காரங்க அப்படிலாம் கிடையாது பாருங்கள். நம்ம உடனே அழுவலைன்னா அழுதாங்கன்னா ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தமா, அழுவலைன்னா கல் நெஞ்சக்காரங்கன்னா கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி வருதா, ஒரு ஈவு இருக்குதா, இறக்கம் இருக்குதா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்குள்ளே கர்த்தருக்குள்ளே மறிச்சிருக்கிறாங்க, அதை விட சந்தோஷம் வேறு என்ன வேணும்? ஹலோ, இப்போ புறஜாதிகள் போல், ஒரு புறஜாதியை போல், ஒரு துன்மார்க்கனை போல் மறிச்சா அதை நம்ம ஃபீல் பண்ணணும். ஆனால் அவங்க கர்த்தருக்குள் மறித்திருக்கிறார்கள். ஆமென். அதான் புரிஞ்சுச்சிங்களா? கர்த்தருக்குள்ளே மறிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு பாக்கியாக தான் பைபிளில் போடப்பட்டிருக்குது. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது என்று போடப்பட்டிருக்கு. யாருடைய மரணம்? பரிசுத்தவான்களுடைய மரணம். புரிஞ்சுச்சிங்களா? அப்போ அது மகிழ்ச்சியான ஒரு தருணம், சந்தோஷமான ஒரு தருணம். அவங்க இங்கே இல்லை, இந்த வீடை காலி என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, நல்ல விலைக்கு நல்ல ஒரு பர்மனண்ட்டான ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்களே, சந்தோஷம் தான் பாடணும் பாருங்கள். இதெல்லாம் எது சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நம் யாராக இருக்கிறோம் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால், நம்ம இந்த சிலிதரமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த காரியத்தில் தான் விடுதலையாகி ஒரு ஜென்யூனான ஒரு பர்சனாக, ஒரு தரமான ஒரு ஆளாக, தரமான கிறிஸ்தவர்களாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. மற்ற கிறிஸ்தவங்க போல இருக்க மாட்டீங்க. பாரம்பரியமாக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி கிறிஸ்தவங்க போல இருக்க மாட்டீங்க பாருங்கள். உங்களுக்குள்ளே இந்த சத்தியத்தெல்லாம் தெரிய பார்த்தீங்கன்னா, நீ நடந்து கொள்கிற விதங்கள், நீ பேச்சுகிற விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் மொத்தமாக மாற ஆரம்பிக்கும். ஆகவே நம்ம புது சிருஷ்டி தன்மை நீதிமானாகி இருக்கிறார். நீதிமானுக்கு நீதி நமக்கு என்ன செய்கிறது என்பதை பற்றி தான் போன வாரத்தில் பேச ஆரம்பித்தோம். போன வாரத்தில் கொஞ்சம் தொலைந்து போனதுனால ரெக்கார்ட் பண்ணதும் காணா போயிடுச்சு. அதனால் திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா, கவலைப்படாதீங்க, சீக்கிரம் இன்றைக்கி ஒடியாந்துருவேன். நம்ம போன வாரத்தில் பேசுகிற சில விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் ஆகாதனால திரும்ப அது காலாகாலத்துக்கு வேகலாம் இருக்கும். அதுக்காக திரும்ப சொல்லிவிட்டு, இந்த வாரம் போன வாரம் நிறைய பேர் ஆப்ஷன் தான் நீங்கள், அதனால் உங்களுக்கும் திரும்ப ஞாபகப்படுத்தி விட்டு திரும்ப சொல்லுங்கள். முதலாவது, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணியை இந்த நீதி நமக்கு கொடுத்துருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதன் பாவம் செய்த உடனே தேவனை விட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டான். இப்போ நீதி என்ன பண்ணுச்சு, கர்த்தர் ஒரு மிருகத்தை அடித்து அதை இரத்த உடையை எடுத்து மனிதனுக்கு போர்த்தினார் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. உடையை கொடுத்தார் என்று சொல்லி. அதே போல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு சால்வை கொடுத்துருக்கிறாரு. அது என்ன? நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு சால்வை. இந்த நீதி என்பது என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணி. நான் இதை பற்றி ஆரம்பத்தில் சொல்லும்போது மேலோட்டமாக சொன்னேன். ஆனால் இதை பற்றி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து பேச ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுக்கு முன்பாக இருந்தார்? தேவனுக்கு முன்பாக தைரியமாக இருந்தார். மற்ற ஆட்களை போலலாம் பயந்துக்கிட்டு, ஆண்டவரே எங்கேயா இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னா கதறல. அன்றைங்கிறது நம்ம ஜெபம் பார்த்தீங்கன்னா, நம்ம நீதி என்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லாதனால, அந்த உணர்வு நமக்குள்ளே இல்லாதனால, நம்ம ஜெபத்துக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா பயந்து, நம்ம ஜெபத்தெல்லாம் கடவுள் கேட்பாரா, அங்கே கலங்கி நம்ம வேதனைப்பட்டு ரொம்ப கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடும். ஜெபம்னு சொல்லலே சில பேர்லாம் ஊன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தண்ணீர் எங்கேருந்தா வருதுன்னே தெரியாது பாருங்க. அந்த மாதிரிலாம் ஜெபம்னு சொன்னாலும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. தப்பு கிடையாது, அதாவது அழுகிறது தப்பு கிடையாது. சில இடத்துல ஆனந்த கண்ணீர், தேவன் செய்த நன்மைகளெல்லாம் வியப்பாக பார்க்கும்போது இந்த ஆனந்த கண்ணீர், அதெல்லாம் அந்த கண்ணீருக்கு நான் தடை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்களா? இந்த சில பேர் கேட்பாங்க, அப்போ அழுது தப்பா? அழுது தப்பு கிடையாது. ஆனந்த கண்ணீர், தேவன் எனக்கு இவ்வளவு செய்திருக்கிறாரே, தேவனை மாற்றியிருக்கிறாரே, தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரே, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சங்கீதக்காரன் தாவீது, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம் என்னையை போய் நீ நினைத்திரு, என்னை எப்படி ஆக்கியிருக்க, என்னை எப்படி உயர்த்திருக்கிறதே என்று பார்த்து நம்ம ஒரு ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறோம் அல்லவா? அந்த கண்ணீருக்கு தடை கிடையாது. ஆனால் நம்ம ஜெபம் என்று சொல்லும்போதே ஒரு மாதிரி வைப்பாக ஆகும் பாருங்கள். எங்கிருந்தான் வருவோம் அந்த மாதிரி தேவை கிடையாது.
ஜெபம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவருடைய அப்பாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கண்டிப்பாகவே ரிஜெக்ட் பண்ணுறது, ஒதுக்குறது கிடையாது. இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் நம்முடைய அப்பா நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ நீதி என்ன? தைரியமாக இருக்கக்கூடிய ஒருத்தரான இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் தைரியமாக அவருடைய ஜெபம்லாம் பாருங்கள், தைரியமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடியும், எல்லாத்துக்கும் முன்னாடியும் புயல் காற்று வந்துச்சு, எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. புயல் காற்றுக்கு முன்னாடி எழுந்துச்சு, காற்றை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு சொன்ன உடனே பாருங்கள் அப்படியே கப்சுப்புன்னு அமைதியாயிருச்சு. எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னப்பா இது மாதிரி ஒருத்தர் போன சொன்னோம், உங்களுக்கு சொன்னதே கிடையாது, அவங்க ரெக்கார்ட்லாம் கிடையாது. ஆனால் பார்க்கும்போதே ஆச்சரியப்படுறாங்க. அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார், உடனே அடுத்தலாம் பார்க்குறாங்க பட்டு போயிடுச்சு. வந்து விசுவாசை பார்த்து துரத்துறாரு, அது அவன் விட்டு வெளியே போகுது. இதெல்லாம் கண்கூடாக பார்க்குறாங்க. கல்லறைக்கு முன்னாடி இருந்து பேசுகிறார், லாசருவே வெளியே வா என்று பேசுகிறார். அவன் பாட்டுக்கு வெளியே வரான். 3-4 நாள் ஆச்சு, நாரி போன ஒரு டெட் பாடி. யோசிச்சு பாருங்கள், தைரியம். இன்றைக்கி நம்ம தைரியம் இல்லை. நம்ம ஜோமனா கடவுள் கேட்பாரா? இந்த சரீரத்தை எழுப்புவாரா? சிலதை பாருங்கள், கடவுளை பரீட்சை பார்க்கக்கூடாது. ஆனால் சில இடத்துல கர்த்தர் இந்த காரியத்தை செய் என்று சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம செய்கிறதில்ல உணர்வு நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை உண்டாக்குவார். விசுவாசத்தை உண்டாகும் போது நம்ம பண்ணுறதில்ல எந்த தப்பும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு பாரு நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பாட்டுக்கு வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஆகிரும். புரிஞ்சிச்சிங்களா? அப்போ என்னென்னா தைரியமாக நின்னார். எல்லாத்துக்கும் முன்னாடி தைரியமாக நிற்க, பிசாத்துக்கு முன்னாடி, இயற்கைக்கு முன்னாடி, அந்த நாட்கள் இருக்கிற அரசாங்கத்துக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி தைரியமாக நின்று பேசுகிறதையும் தைரியமாக நிற்கிறதையும் பார்க்குறோம். இது எங்கேருந்து வந்துச்சு? தேவன் அவர் கொடுத்த நீதி என்ற உணர்வு. ஆமென், ஆமென். நீதி என்ற உணர்வு இருந்தால் ஜெபத்தில் வந்து கோலத்தனமாக வரமாட்டோம், ஜெபத்தில் அழுதுட்டு வரமாட்டோம், ஜெபத்தில் கண்ணீர் வடிக்க மாட்டோம். தைரியமாக நீங்கள் கேட்கலாம். ஆகவே பைபிளில் போடப்பட்டிருக்கு, தைரியமாக வாங்க, கிருபாசனத்தாண்டில் தைரியமாக கிட்டி சேருங்கள், சேர கடவோம் என்று வேதத்தில் போடப்பட்டு தைரியமாக வாருங்கள் என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ரெண்டாவது காரியம் என்ன பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நீதி நமக்கு கொடுக்கின்ற ரெண்டாவது பாக்கியம் என்றால் தேவனோடு கூட ஒரு ஐக்கியம். வேதம் நிருபங்கள்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஃபெல்லோஷிப், இந்த ஐக்கியத்தை பற்றி தான் அதிகமாக பேசுகிறார். ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கு. கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி யோவான் கூட தன்னுடைய நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் மக்களை பிளஸ் பண்ணும்போது கடைசியாக நம்ம சர்ச்சை முடியும் போது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கூறுவோம் இல்லைங்களா? ஐக்கியம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக, அன்பும் பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி கடைசியில் சர்ச்சை முடிக்கும்போது ஒரு பெரிய பிளெஸிங் போடுறோம். என்ன ஆசீர்வாதத்தை கூறுறோம் பாருங்கள். இந்த ஆசீர்வாதத்தை தான் கூறுகின்றோம். புரிஞ்சுங்களா? ஆசீர்வாதம் என்ன கூறுறோம்? பிதாவினுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். ஆமென். அந்த உறவு ரொம்ப முக்கியம். திருத்துவ தேவனுடைய உறவு முக்கியம், அந்த ஐக்கியம் முக்கியம். இந்த ஐக்கியம் எப்படி நமக்கு கிடச்சிச்சு என்று சொன்னால், நம்ம என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோமோ புது சிருஷ்டியாக மாற்றும்போது நீதியோடு கலந்த, நீதி தருகின்ற அற்புதமான ஒரு காரியம், தேவனோடு கூட ஒரு ஐக்கியம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறதை பார்க்கும்போது சீசர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாங்க, ரபி எங்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தருளும் கற்றுத்தாரும் என்று சொல்கிறாங்க. இவ்வளோ அற்புதமான, ஏன்னா இயேசுடைய ஜெபத்தை அதுவரையிலும் இருந்த எல்லா மக்களுமே, யூதர்கள் எல்லாருமே ஜெபித்த ஜெபமே வேறு மாதிரி இருந்துச்சு. அவங்க சொல்லுவோம் எப்போதும் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எலியாவின் தேவனே, மோசையின் தேவனே, இப்படி தான் அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. வந்து யார் எந்த யூத ரபியாக இருந்தாலும், எந்த ஒரு யூதனாக இருந்தாலும் அவங்க ப்ரேயரில் என்ன இருக்குன்னா இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட பிதா, அப்பா, டேடி என்று சொல்லி ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது. ஆனால் முத கடவுளை, பிதாவை அப்பா என்று சொன்ன ஒரு நபர் இருப்பான்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்பா, ஒரு க்ளோஸ் ரிலேஷன். டேடின்றாரே, அப்பான்றாரே பாருங்கள். அப்பான்னும் போது கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகும் இல்லைங்களா? மற்ற ஆள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கெஸ்ட்டு மாரி தான் ஆண்டவர் பார்க்க ஆரம்பிக்கும். ஆபிரகாமின் தேவனே அப்படிலாம் பார்க்க ஒரு கெஸ்ட்டு மாரி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்பான்னு சொல்லும்போது ஒரு க்ளோஸ், ஒரு நெருங்கிய ஒரு உறவை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த ஐக்கியம் எப்படி உண்டானது? நீதி நமக்கு கொடுத்த ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? ஐக்கியம் முதலாவது தைரியம், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியம். ரெண்டாவது ஐக்கியம். ஆமென். இந்த ஐக்கியத்தை வந்து நீதி நமக்கு கொடுத்துருக்கிறது. மூன்றாவதாக நீதி நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு
பொக்கிஷம் என்னவென்றால் விசுவாசம். சொல்லுங்கள், விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்கள், தைரியம், ஐக்கியம், மூன்றாவது விசுவாசம். பாருங்கள், நீதிமான்களாக்கப்படுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே விசுவாசத்தில் வாழ்ந்த ஒரு ஆளே கிடையாது. விசுவாசம்னா பாருங்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த விசுவாசம் என்ற ஒரு வார்த்தையே கிறிஸ்துவத்தில் தான் அதிகமாக பேசப்படுற ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆனால் உலகத்தில் பொதுவாக பேசப்படுற ஒரு வார்த்தைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்பிக்கை. உலகத்தில் எல்லோரும் சொல்ல நம்பிக்கையை பற்றி பேசுவோம். நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை பற்றி எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை அதிகமாக பேசப்படுற ஒரு இடமே கிறிஸ்துவ சபைகள். இப்படிப்பட்ட இடங்களில் தான் விசுவாசம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ விசுவாசம் என்பது என்ன? ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுடைய தன்மையாக இருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்குள்ளாக உண்டான ஒரு அற்புதமான ஒரு தன்மை விசுவாசம். விசுவாசம் தேவனிலிருந்து வருகின்ற ஒன்று, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகின்ற ஒன்று. அது பைபிளில் போடப்பட்டிருக்குது. அவருடைய வசனத்தினால் உண்டாகின்ற விசுவாசம் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாமல் நம் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நீதி நம்ம கொடுக்கின்ற ஒரு காரியம் விசுவாசம் என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த விசுவாசம் தேவன் நம்ம கொடுத்த ஒன்று என்று சொல்கிறோம். இன்னொரு அதிமுக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் விசுவாசம் என்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து எதையுமே கேட்க முடியாது, ஜெபமே பண்ண முடியாது, வாழ்க்கையே வாழ முடியாது. சொல்கிறாங்களா, உலகத்தில் வாழ்க்கையே நம்பிக்கையில் தாங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது இல்லைங்க. உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்முடைய நம்பிக்கையை தான் நம்முடைய நம்பிக்கையை தான் பதம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவரை நம்புகிற ஒருவருக்கும் கர்த்தர் துரோகம் பண்ணுவது கிடையாது. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவர். நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய நம்பிக்கையை பதம் பார்க்குற கடவுள் கிடையாது. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நம்பிக்கைன்னு சொல்லக்கூடியது அது டெம்பரவரி, ஆனால் விசுவாசம் பர்மனெண்ட். நம்பிக்கை பார்த்திங்கன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸு, ஆனால் விசுவாசம் என்பது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலத்துக்குரிய ஒரு காரியம். ஆகவே தான் வேதம் சொல்லுது விசுவாசமானது நவ், ஆங்கிலத்தில் நவ் ஃபெய்த் இஸ் என்று போடப்பட்டிருக்கு. இப்பொழுது விசுவாசமானது, ஃப்யூச்சர் கிடையாது. ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஃப்யூச்சர், பார்க்கலான்னு சொன்னாலே ஃப்யூச்சர். விசுவாசம் சொல்லுது நடக்கும், முடியும், ஆகும் என்று சொல்லக்கூடிய காரியம் விசுவாசத்தை உடையதாக இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, இங்கே நீங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெஸ்ட், ஒரு சரியான ஒரு வழியே விசுவாச வழி தான். நல்லா இங்கே இருக்கிற உட்காந்துருக்கிற எல்லாரும் நல்லா கேளுங்க, நல்லா நிமிந்து உட்காந்து கேளுங்க பார்க்கலாம். நல்லா நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். நல்லா நிமிந்து உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதுக்காக நிமிந்து உட்காந்து கேட்க சொல்கிறேன். இங்கே இந்த கோயிலுக்கு இவங்க ஏதாவது ஊழியக்காரங்க ஏதாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம், எங்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்களும் கிடையாது. ஒருவேளை கடவுள் எங்கள்கிட்ட பெட்டி பெட்டியாக கட்டுக்கட்டாக ஏதாவது கொடுத்தாருன்னா நீங்கள் வாரம் வரும்போது ஆளுக்கு ஒரு 500 கட்டை கொடுத்து அனுப்ப முடியும். புரியுதுங்களா? கடவுள் எங்களுக்கு அங்கேருந்து கப்ரியேல் தூதனும் அந்த மிகாவேல் தூதனும், பாஸ்டர் லியோ இன்றைக்கி சர்ச்சுக்கு இவ்வளோ பேர் வருவாங்கப்பா, ஆளுக்கு ஒரு 500 கட்டை கொடுத்துருங்க, லாஸ்ட்டு 10 500 கட்டை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? ஆளுக்கு இங்கே உள்ளே வரும்போது நான் கவனமாக கேளுங்க, 500 கட்டுன்னு சொன்னாலே இங்கே கும்பல் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? இப்போ வர மாதிரி இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இங்கே உட்காரத்துக்கு இடம் கிடைக்காது. இங்கே முன்னாடிலாம் வந்தோம், இப்படியாவது வாங்கிட்டு போயிடணும்ப்பா அப்படின்ட்டு வருவான். கவனமாக கேளுங்க, கடவுள் அந்த சிஸ்டத்தை வைக்கல. கடவுள் விசுவாச சிஸ்டத்தை வச்சுருக்கிறார், விசுவாச வாழ்க்கையை வச்சுருக்கிறார். நீங்கள் கடவுள்கிட்ட வரும்போது கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் கடவுள்கிட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் என்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நீங்கள் கடவுள்கிட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா கடவுளுடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க, உட்காந்துருக்கிற ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கங்க. வேதத்தில் போடப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். புரியுதுங்களா? சொல்கிறாரு, தேவன்ட்டு பிரியமாக இருப்பது முடியாதுப்பா. விசுவாசம், கடவுள் இன்றைக்கி என்ன உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா? அதான் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை தேவன் நமக்குள்ளாக கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தை நம்ம எந்த அளவுக்கு வளர்க்கிறோம்,
விசுவாசத்தை பைபிளில் போட விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான் போடப்பட்டிருக்குது. அந்த விசுவாசத்தை நம்ம எந்த அளவுக்கு கல்டிவேட், அதாவது அபிவிருத்தி பண்ணுகிறோம், எந்த அளவுக்கு விசுவாசத்தை பெருக்குகிறோம், அந்த விசுவாசத்தை எந்த அளவுக்கு வளர்க்குகிறோம் என்பதுதான் முக்கியம். பாருங்கள், நீங்கள் எதுக்காக ஜெபம், எதுக்காக வேதம் வாசிப்பு? சில பேர்லாம் பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க சொன்னால் இவர் வேலை பொழப்பே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணியா, ஜெபம் பண்ண வாங்கன்ற, ஜெபம் பண்ணுன்றாரு. பைபிள் படிச்சேன்னு கேட்டால் இவ என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சியா? நம்ம சில காரியங்கள் சொல்லும் போதெல்லாம் விசுவாசிகளுக்குள்ளே என்ன நடக்குது, கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இவருக்கு வேறு பொழப்பே இல்லைங்க, இந்த ஊழியக்காரங்களுக்கு வேறு பொழப்பே இல்லைங்க அப்படின்ட்டுருவாங்க. கவனமாக கேளுங்க, எங்களுக்கு இதான் பொழப்பு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதான் பொழப்பு. நீங்கள் நினச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் நினச்சா கூட நான் சொல்கிறேன் இதான் எங்களுக்கு பொழப்பு. என்ன பொழப்பு? தேவன்கிட்டருந்து நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிக் கொடுக்குறது தான் எங்களுடைய பொழப்பு. அப்போ சொல்லிக் கொடுக்குறோம் என்னன்னா, விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் கடவுள்கிட்டருந்து எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, வேறு வழியே கிடையாது. இந்த ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், வேத வாசிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள். ஒன்று தெரியுங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு வருவது கூட விசுவாச செயல்பாடு. புரியுதா? நீங்கள் சர்ச்சில் இங்கே வந்து உட்காருங்க பார்த்தீங்களா, இதில் என்னத்தை காமிக்கிறீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தை உங்கள் வாழ்வில் அப்ளை பண்ணுறீங்க, நடைமுறைப்படுத்துகிறீங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க என்னத்தை காமிக்கிறீங்க? நான் கடவுள் என் இயேசுவை தான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்பதை இங்கே வந்திருக்கிறவங்க காமிக்கிறீங்க. சில பேர்லாம் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையில் எட்டியே பார்க்க மாட்டாங்க, அது போய்க்கலாங்க. சில பேர்லாம் பண்டிகை கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க. சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க. சில பேர் 4 முறை அட்டன் பண்ணுவாங்க. 4 முறைன்னா ஈஸ்டருக்கும் குட் ஃப்ரைடேக்கும் வருவாங்க. மற்றவங்க ஆளையே பார்க்க முடியாது, எங்கே போனாங்கன்னே தெரியாது. வந்து சில பேர்லாம் பாருங்கள், அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. எப்போ போனானே எப்போ நாங்கள் சர்ச்சில் மெம்பர்ஷிப்பாக இருக்கும், மெம்பர் கார்டு இருக்குது, சந்தா கட்டிகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ நல்லது கேட்டதுன்னா சந்தா கட்டணும், ஏன் பண்ணலன்னு கேட்கலாம் அவங்கள்ட்ட. சந்தா கட்டணும் ஏன் பண்ணலாம் கேட்கலாம் அவங்கள்ட்ட போய். மக்கள் பாருங்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப்பு கார்டு இருக்குது, மெம்பராக இருந்தால் போதும், அது பரலோகத்துக்கு போயிடலாம். அதோ ஃபாதருங்க வந்து சர்ச்சில் பாஸ்டர்ஸ் ஐயருங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அடக்க ஆராதனை மற்ற காலத்தை நடத்தி வச்சு அப்புறம் என்ன எங்களுக்கு அப்படின்றாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, ஏதோ மெம்பர்ஷிப் கார்டு வச்சுக்கிறது கிறிஸ்துவ சபையினுடைய கொள்கை கிடையாது, சத்தியம் கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வரணும், கண்டிப்பாக சபைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் நீங்கள் சபைக்கு வந்தாக வேண்டும். ஹலோ, பக்கம் சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணும். நல்லா கவனிங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் நீங்கள் விசுவாசியா இல்லையான்னு தெரியும். நீங்கள் கடவுளை விசுவாசிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வரவங்க என்ன காமிக்கிறாங்க, கடவுளை நாங்கள் நம்புகிறோம், அவர் தான் எங்களுக்கு எல்லாம், அவர் எங்கள் தேவைகளை சந்திப்பார், அவர் பார்த்து கொள்வார். இது எல்லாமே நீங்கள் சபைக்கு வருவதன் மூலமாக தான் காமிக்க முடியும். கவனமாக கேளுங்க, நானும் இயேசுவை நம்புகிறேன் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க கிடையாது. எப்போதுமே கடவுள் இயேசு தேவன் நம்மள்கிட்ட பார்க்குற ஒரு காரியம், விசுவாச செயல்பாடுகளை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறேன். நல்லா கவனமாக கேளுங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போதே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு தேவன் இப்படி செய்தார். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர், விசுவாசத்தை முத துவக்கினவர் அவர் தான். ஆனால் அதன் பிற்பாடு அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் வளர்க்க வேண்டியது இங்கே இருக்கிற நம்ம எல்லாருடையும் பொறுப்பாகவும் இருக்கிறது. பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வருவதன் மூலமாக என்னத்தை மற்ற எல்லாருக்கும் பரலோகத்துக்கு என்னத்தை காமிக்கிறீங்க, பிசாசுக்கு என்னத்தை காமிக்கிறீங்க, கூட இருக்கிறவங்க என்னத்தை காமிக்கிறீங்க? நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் கடவுளை நம்புகிறவன், கடவுளை விசுவாசிக்கிறவன், என்ன தான் மழை பெஞ்சாலும், என்ன தான் இடி அடித்தாலும், என்ன தான் பனி கொட்டினாலும் 7 மணிக்கு முன்னாடி உட்காந்து நாங்கள் ஐயாது நீங்கள் வந்து வெயில் காலத்தில் நீங்கள் வந்து இப்போ 7 மணிக்கு மாற்றி வச்சிங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தயவு பாராட்டி டைமை கொஞ்சம் மாற்றி 10 மணிக்கு வச்சா, ரொம்ப 7 மணிக்கு வச்சாலும் 10 மணிக்கு வச்சாலும் நமக்கு டைம் பெருசு கிடையாது. உங்கள் விசுவாசத்தின் செயல்பாட்டை காமிக்க வேண்டும். ஆமாம், நான் சொல்கிறேன், 7 மணிக்கு வைக்கும்போது தான் உங்கள் விசுவாசம் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். இந்த 10 மணிக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 7 மணிக்கு வரீங்க பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்கள் விசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்கும். சொல்லுங்கள், இப்போ உங்கள் விசுவாசம் ரொம்ப பெருசுங்க. ஆனால் சொல்லுங்கள் பக்கத்தில், என்னது சில பேர் கேட்குது 6 மணிக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்ட்ன்ற மாதிரி இருக்குது. இன்னும் 6 மணிக்கு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய விசுவாசம்.
6 மணிக்கு இவங்க வந்து இங்கே உட்காந்து கொட்டாய் விட்டு தூங்குறது கிடையாது. சரி பரவாயில்ல பாஸ்டர், நாங்கள் சீக்கிரம் எழுந்து சீக்கிரம் வந்துடுறோம், ஃபேன் காற்று நல்லா ஓடிட்டு இருக்குது, காலையில் நல்லா இருக்குது வேறு. இல்லை, இங்கே வருவது நல்லது, துதிப்பது நல்லது, பாடுவது நல்லது. இவைகள் எல்லாமே விசுவாச செயல்பாடுகள். இங்கே வந்து கொடுக்குறீங்க பாருங்கள், கொடுக்கறது என்னத்தை காமிக்குது? அதுவும் கடவுள் மேலே எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்குது என்பதின் வெளிப்பாடு. நான் கடவுள் நம்புகிறேன், கடவுள் நம்புறதுனால இதை பண்ணுறேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அது நிமித்தமாக நான் கொடுக்கிறேன் என்பதை காண்பிக்கிறீர்கள். அப்போ சபையில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் எந்த செயல்பாடுகள்? தேவனை நேசித்து அவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தை செயல்பாடுகளில் கொண்டு வருவது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறதுல பெருசு கிடையாது. என்றைக்கு விசுவாசம் ஆக்ஷனில் வருதோ, என்றைக்கு விசுவாசம் செயல்பாடுகள் வருதோ, அன்றைக்கு தான் தேவன் அதை பார்க்க முடியும். தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை எப்படி பார்ப்பாரு? நல்லா கவனமாக கேளுங்க. இங்கே இருக்கிற எல்லாருடைய வேதத்தில் இருக்கின்றது நமக்கு சாட்சி. வேதம் தான் சாட்சி. வேதத்தில் எப்படி தேவன் விசுவாசத்தை பார்த்தாரு? ஒரு 2 உதாரணங்கள் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய உதாரணங்கள் இருக்குது, நீங்கள் வேதத்தை படிக்கும்போது தெரியும். 12 வருஷம் பெருமாள் உள்ள ஸ்திரீ வந்தால், இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டா, அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன? வஸ்திரத்தை தொட்டால் நான் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகமாயிற்று. பைபிளில் போடப்பட்டிருக்குது. உடனே சுற்றி நீங்கள் பார்க்குறாரு, யார் பையனை தொட்டதுன்னு கேட்குறாரு. எல்லோரும் ஆண்டவர் என்ன ஆண்டவர் எல்லோரும் எப்படி இப்போ உங்களை தொட்டது யாருன்னு? எல்லோரும் தானே தொட்டுருக்குறாங்க, என்னை தொட்டது யார்? இல்லை, ஒருத்தவங்க என்னை தொட்டிருக்கிறாங்க, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் உணர்ந்தேன் அப்படின்ற. அந்த பெண்மணி பயந்து நடுங்கி வந்து சொல்கிறா, ஆண்டவரே, கதையாக சொல்கிறா, சாட்சியெல்லாம் சொல்கிறா, இப்படி தான் ஆண்டவரே, நான் இவரை பார்த்தேன், அவரை பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன், 12 வருஷமாக ஆண்டவரே, பெரும்பாடு நின்னபாடு இல்லை, ஆனால் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நான் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கல. ஹலோ, கேள்விப்பட்டு அவர் வரட்டும், நம்ம சொல்லுவோம், முதல்ல தேவை சந்திக்கப்பட்டுட்டுங்க, அப்புறமேட்டு நான் சர்ச்சுக்கு வரேங்க. நீங்கள் நம்ம சொல்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு. கவனமாக கேளுங்க. அறிவீனமான பேச்சு என்ன தெரியுங்களா? நீங்கள் நிறைய நம்ம கிறிஸ்தவ மக்களும் பண்ணுறாங்க, வெளி உலகத்து மக்களில் சொல்கிறாங்க, முதல்ல கடவுள் ஃபஸ்ட்டு அவர் பண்ணுறோம், அப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், சர்ச்சுக்கு வரேன், அப்புறமேட்டுக்கு இதை பண்ணுறேன், அப்புறமேட்டுக்கு அதை செய்கிறேன், அப்புறமேட்டுக்கு அப்படி பண்ணுறேன். இது கிடையாது. இது வந்து பைபிளில் தேவன் அப்படி வைக்கல. முதல்ல நம்ம விசுவாசத்தை முதல்ல அப்ளை பண்ணணும். இவன் வந்து என்னை தேடி வருவார்னு இவன் வெயிட் பண்ணியிருக்கல, விசுவாசத்தை ஆக்ஷனை கொண்டு வந்தார். எங்களுக்கு லாஸ்ட்டில் ஏன் சொல்கிறாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன சொல்கிறார்? உன் விசுவாசம்தாம்மா உனக்கு இந்த சுகத்தை கொடுத்தது. புரியுதா? உன் விசுவாசம்தான் உனக்கு இந்த சுகத்தை கொடுத்தது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், நீங்கள் கடவுள் மேல் வைக்கின்ற விசுவாசத்தினால் மட்டும்தான் நீங்கள் கடவுள்கிட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? விசுவாசத்தை ஆக்ஷனில் பார்க்குறாங்க பாருங்கள். ஒரு கானானிய பெண் வரோம், அவள் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு. ஏசுகிட்ட வரும்போது சுகமாக்குறதுக்கு வராங்க. அங்கே கூட பாருங்கள், ஏசுக்கு சொல்லும்போது முதல்ல சீசர்கள் தடை பண்ணுறாங்க. கவனமாக கேளுங்க. அந்த 2 பெண்மணிட்டையுமே இருக்கின்ற ஒரு காரியம், அவ்வளவு தடைகள் மத்தியிலையும் தடையை உடைச்சி வராங்க பாருங்கள். அதான் விசுவாசத்தை ஆக்ஷனில் கொண்டு வர்றது. நான் சொல்லி இங்கே உட்காந்து நிறைய பேர் இன்றைக்கி காலையிலே பல தடைகளை உடைச்சி வந்திருக்கிறீங்க. ஹலோ, நிறைய பேர் இன்றைக்கி காலையில் எழுந்திக்கும் போதே முதல்ல தூக்கம்ன்ற தடையை உடைச்சிங்க. 2வது காலையில் கிளம்பும் போதே இன்றைக்கி கிளம்பிட்டியா? வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்பணும், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த மாதிரிலாம் நீ எப்படி இந்த கேட்டை தாண்டிடுவ, வாசலை தாண்டிடுவேன், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டு தான் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. பல சண்டைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். காலையிலேயே இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா பல பேர் இங்கே வந்து பல பிரச்சனையை சந்திச்சு தான் வரீங்க, போராடி தான் வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம். அதே போல் இந்த கானானிய பெண் பாருங்கள், சீசர்கள் சொல்கிறாங்க, சீசர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க. 2வது பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நான் வந்து உனக்கெல்லாம் சுகமாக்க முடியாது, நான் வந்து இஸ்ரேல் மக்களுக்காக வந்திருக்கிறேன், எருசலேம் மக்களுக்காக வந்திருக்கிறேன், அவங்கள தான் சுகமாக்குவேன், அவங்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன். நீ ஒரு கானானிய பெண், ஒரு புறஜாதி பெண், உனக்கெல்லாம் நான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்கள். உடனே பாருங்கள், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ புதுசாக இன்றைக்கி யாராவது வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி யாராவது? சரி, ஓகே, யாராவது என்னை எடுத்துக்கிங்க பாச சொல்லுங்கள், நான் உங்களை வச்சு பேசுகிறேன். யாரை பற்றி பேசலாம்?
நீங்கள் சொன்னீங்கன்னா சரி தாமஸ் கை தூக்கிட்டார், உடனே கை. இப்போ தாமஸ் அவர் கை தூக்கணும், அவர்கிட்ட நீங்கள் கை தூக்கணும், உங்கள் பேச்சு வந்து அவர் வராரு ஜெபம் பண்ண வர்றேன். நான் ஜெபம் பண்ண மாட்டேன்றேன். என்னெல்லாம் இப்போ நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? இல்லை சாமி நான் உங்களை ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? இங்கே பாருங்க, இங்கே வைக்க இந்த இதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையே சொல்கிறீங்க. நீங்கள் வரீங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் ஹார்ஸாகவே கொஞ்சம் கோபமாகவே சொல்கிறேன், உங்களுக்குலாம் ஜெபம் பண்ண முடியாதுங்க அப்படின்ற என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காது கேட்கல, காது கேட்க சத்தமாக சொல்லணும். இல்லை அதை விடுங்கய்யா, நான் என்ன ஏசுக்கிறது சொல்லு, எங்கள் ஏசுக்குதே சொல்லு, நான் உனக்கு வரலம்மா, நான் வந்து எங்கள் ஆளுகளுக்கு தான் வந்திருக்கிறேன், எங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறார். பாப்பா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ நம்ம தாமஸ் வந்திருக்கிறாரு, ஜெபம் பண்ண சொல்கிறார், நான் கோவமாக சொல்லுவேன், உங்களே ஜெபம் பண்ண முடியாதுங்க அப்படின்ற நீங்கள் என்னென்னலாம் நினைப்பீங்க? சரியா, நீங்கள் கூலாலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சீனுக்கே போய் அந்த ஆளாவி மாதிரி கொஞ்சம் பேசணும். அப்படி தேங்க்ஸ் சிஸ்டர். அவங்க டீசெண்டாக நல்ல பாஸ்டர் இல்லை, நாங்கள் வந்து இதே ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் சொல்லுவீங்க? அட சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்போ தான் கானானிய பெண்ணை பற்றி சொல்ல முடியும் உங்களுக்கு. அந்த தடைகள் மீறி அவள் எப்படி ஃபெய்த்தை கொண்டு வந்தான் வேறு சொல்லுங்கள். வேறு நல்ல பாஸ்டே இல்லை, நல்ல பாஸ்டாக இருக்கிறாரு. கேட்பீங்க முதல்ல காரணம் என்ன காரணத்துக்காக, அப்புறம் ரொம்ப நேரம் லாஸ்ட்டில் போய் உட்காந்துட்டு முதல்ல வந்து உட்காராமல் பதில் சொல்லாமே தப்பிச்சு ஓடிட்டு இருந்தீங்க. அப்புறம் வேற ஆள் நான் என்ன விசுவாசிக்கணும்? இப்படி கூடவா கேட்பீங்க? நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டேன்னா எப்படி இருப்பீங்க? எங்கள் பர்சனலாக இன்றைக்கி ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எப்படி கோவம் வரும் உங்களுக்கு? எங்கள் முதல்ல கோவம் வருமா வராதா? அப்போ உங்கள் கோபத்தை, அதாவது சில பேர் சொல்கிறீங்க இப்போ வார்த்தை வரல பாஸ்டர் அப்படின்ற மாதிரி. வார்த்தை வரல, பாயிண்ட் பிடிச்சா இருப்பாருங்க. வேற சர்ச்சுக்கு சர்ச்சா இல்லை, பெரிய பாஸ்டர் அவங்க சொன்னாங்கல்ல, பெரிய பாஸ்டர் ரொம்ப பிகு பண்ணுறாரு, ரொம்ப தாங்க அழுத்தம் இருக்கு. என்னமோ எங்கள் இளம்பிள்ளையில பாஸ்டே இல்லாத மாதிரி சர்ச்சே இல்லாத மாதிரி. இவர்லன்னா என்ன? ஹலோ, இவர்லன்னா என்ன? இது பக்கத்தில் 7 மாத்தாலும் 2 சர்ச்சு இருக்குது, அங்கே போய்க்கலாம். இல்லை இளம்பிள்ளையில் இல்லாத சர்ச்சா? அவர் சொல்லுவார் காரு, எங்கள்கிட்ட கார் இருக்குது, சேலத்தில் இல்லாத சர்ச்சா ஐயா? எங்கள் புரியுது என்ன சொல்கிறேன்னு. ஆனால் நம்ம அம்மனி கானானிய பெண் பாருங்கள், ஒரு பக்கம் சீசர்கள் தடுக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், தாமஸ் ஜெபம் பண்ண வந்தார், முதல்ல கூட இருக்கிற ஆட்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணி அவர் தடுத்துனது. ஏன் அவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது, உங்களுக்குலாம் ஜெபம் பண்ண மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க தடுக்கிறேன். நீ கூட இருக்கிறவங்க தடுத்தாலே உங்களுக்கு கோவம் வரும். ரெண்டாவது நானும் நான் எப்படிங்க ஜெபம் பண்ணுறது? நான் உங்களுக்கு ஜெபம் எங்கள் சர்ச்சு மக்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம், உங்களுக்கு எப்படிங்க ஜெபம் பண்ணுறது கேட்டால் எப்படி இருக்கும்? கோவம் வந்திருக்கும். ஆனால் இந்த பெண்மணி, இந்த காணனி நல்ல இந்த மனநிலையில் தான், அதாவது இப்போ கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல மூடில் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் காணனி பெண் வந்து சுச்சுவேஷன் ரொம்ப பேடு, சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம், பிள்ளை வந்து இப்படி ரொம்ப கொடிய வேதனை போட்டுட்ருக்கிறா, சாகிற கண்டிஷன், ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன். இப்படிப்பட்ட நிலையில் வரும்போது நம்மளால் என்ன பண்ணியிருக்கணும்? இறக்கப்பட்டு ஜெபம் பண்ணி ஏதாவது காமிச்சிருக்கணும். சில பேர் இந்த சம்பவத்தை படித்து சில கேள்விலாம் கேட்பேன், என்னங்க ஆண்டவர் நடந்துக்கிட்டாரு? ஆண்டவர் நடக்கலை, ஆண்டவர் அவங்க பெரிய டெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறார். அந்த டெஸ்ட்டில் அவள் பாஸ் ஆகணும். என்ன டெஸ்ட்டு? ஃபெய்த்து, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். பைபிளில் போடப்பட்டிருக்கல, பவுல் சொல்கிறாலே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உங்கள் நல்ல போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபெய்த் பேட்டில்ஸ், விசுவாச போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. கானானிய பெண் ஒரு விசுவாசத்தில் போராடிட்டு இருக்கிறா. கூட இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறான், கூட சீசர்கள் நம்ம தடுத்து நிறுத்துகிறாங்க. ஏசு கிறிஸ்து தடுத்து நிறுத்து என்ன சொல்கிறாரு? இப்போ நான் வந்து உனக்காக நான் அனுப்பப்படல, நான் எங்கள் ஆட்களுக்காக அனுப்பப்பட்டேன்றார். அப்புறம் சொல்கிறாரு, கொஞ்சம் கீழ்த்தரமாக இறங்கி பேச, அதாவது மட்டமான ஒரு வார்த்தை பேசுகிறாரு. இங்கே பாரு, அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. என்ன சொல்கிறான்? இன்னும் சொல்ல போனால், ஷார்ட்டாக சொல்ல போனால், நீங்களாம் நாயின்ட்டார். ஹலோ, உங்களை ஜெபம் பண்ண சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் அந்த பாஸ்ட் இன்னொரு வார்த்தையை சொன்னார் பாருங்க, எப்படி இருக்கும்?
நான் சொன்ன வார்த்தை எல்லா இடத்துக்கும் நியூஸ் போயிடும். இப்படி பேசிட்டாருங்க அந்த ஆள், அந்த மரியாதையே போயிடும். பாஸ்டர்லாம் அந்த ஆளுங்க அவங்க இவங்க அப்படிங்க இவங்க. அப்போ அவன் 2 கொம்பு வந்துருச்சு போல, அப்படி வந்து இது வந்துச்சு போல, திமிரு அது இது சொல்கிறாரு. பிள்ளைகளின் அப்பம் சொல்கிறார், சுகம் என்று சொல்வது எங்கள் பிள்ளைங்களுடைய அப்பம். இந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்றார். இப்போ உங்களை நாயின்னா என்ன எப்படி இருக்கும்? சும்மா விட்டுருவீங்கன்னு இப்போ மட்டும் உங்களை சொன்ன சும்மா விட்டுருவீங்க? கவனம். ஏன் இதெல்லாம் சொன்னார்? அவளுடைய விசுவாச பரீட்சை நடந்துகிட்டு இருக்குது. கடைசியில் முடிவில் அவர் சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது உண்மைதான். நீ நாயின்னு சொன்னீங்கள, அது உண்மைதான், நான் நாய் தான். ஆனால் அந்த நாய் என்ன பண்ண தெரியுமா? அந்த மேஜிலேருந்து விழுகின்ற கீழே விழுகிற அந்த ப்ரெட்டு அந்த பிஸ்கட்டை எடுத்து தின்னும்ல, நான் அப்படிப்பட்ட ஒரு நாய் தான் அப்படின்றா. ஆமென். விசுவாசம் அங்கே விசுவாச ஆக்ஷன், ஃபெய்த் ஆக்ஷன் நடந்து, விசுவாச செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஏன் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெருசு. எப்படி பெருசு பார்த்தாரு? பெருசு எப்படி பெருசுன்னு சொல்ல ஆரம்பித்தார். அவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், அவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும், அவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும், அவ்வளோ பேச்சுக்கள் வந்தாலும் அவன் நம்பினதை விடவில்லை. பிடிச்சுக்கிட்டா, கெட்டியாக பிடிச்சுக்கிட்டா, உறுதியாக பிடிச்சுக்கிட்டா. கவனிச்சிங்களா தேவ பிள்ளைகளே? எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் விசுவாசித்த காரியம் வீண் போகாது. விசுவாசித்தவனே பாக்கியவதி என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக நீங்கள் விசுவாசித்த காரியம் உங்கள் வாழ்வில் அப்படியே நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில் அவ்வளோ செயல்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம வாழ்கிற வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை தான். அதுதான் பாருங்கள், யாரையும் சார்ந்து வாழ்றக்கூடாது. இவங்க செய்வாங்க. நல்லா கவனமாக, கர்த்தர் செய்வது போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் உங்களுக்கு செய்யவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு, அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு சீர் கொடுக்கறது போல் வேறு யாருமே சீர் கொடுக்க முடியாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் கொடுக்கின்ற சீரே வேறங்க. உலகத்தில் மக்கள் மனுஷன் எதிர்பார்த்துருப்பாங்க. மாமன் சீர் பண்ணானா, அவன் இது பண்ணானா, அவன் இது செஞ்சானா, இவ்வளோ வச்சானா, அவ்வளோ வச்சானா, எங்கே ஒன்றுத்தி வைக்கல, என்ன ஒன்றுத்தி காணா, எங்கே பழத்தட்டை காணா, எங்கே நகையை காணா, எங்கே ட்ரெஸ்ஸை காணா, எங்கே வந்து சமைச்சு போடல, அது பண்ணல, இது பண்ணல, எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தாய் மாமன் இருந்தால் கூட தாய் மாமனை விட பெரிய சீர் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதை விட பெஸ்ட்டு சீர் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு? யார் உங்களுக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ, கர்த்தர் நிறைய பண்ணுவார். உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே வைங்க. இந்த நீதி நம்ம கொடுக்கின்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு காரியம், இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழும்படி செய்கின்றது. இந்த விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் ஜெயத்தையும் செழிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமென். அன்றைய உலகத்தில் மக்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாதவர்களாக, விசுவாசம் இல்லாதவர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் நீதி நம்ம கொடுக்கின்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு காரியம் விசுவாசம். இந்த விசுவாசத்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்கள், செயல்படுத்துங்க. ஆகுது வேதம் அடிக்கடி சொல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் நீங்கள் பிழைக்க முடியும். கிட்டத்தட்ட வேதத்தில் 4 முறை எழுதப்பட்டிருக்குது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். நீதிமான்களே, நீங்கள் விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும். வேறு வழியே கிடையாது, ரூட்டே கிடையாது. பார்க்க சொல்லுங்கள், விசுவாசத்தினால தான் நீங்கள் பிழைக்க முடியும். ஆமென். பிரிவுச்சில் விசுவாசம் சாதாரணமானது கிடையாதுங்க. வரப்போகிற நாட்கள்லாம் இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. விசுவாச வாழ்க்கையை பற்றி இன்னும் கொஞ்சம் காலகட்ட பிற்பாடு இந்த விசுவாசம் நிறைய பேச போகிறோம் பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியங்கள் விசுவாச வாழ்க்கை. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பாருங்கள், முன்னாடி ஒரு காலகட்டத்தில் இந்த ஐம்புலன்கள் சொல்வதை சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஐம்புலன்கள்னால் சரீரம் பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, இப்படி தான் நம்ம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறதை விசுவாசித்து வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். தோமா பாருங்கள், விசுவாசித்தார். என்னன்னா, நான் பார்த்தாதான்
அவரை நம்புவேன். இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இங்கே இருக்க நான் கவனமாக உங்களை நல்லா கேளுங்க. கண்டு விசுவாசிக்கிறது என்பது என்ன? இந்த ஐம்பொழு நான் பார்த்தா தான் நம்ப, அப்படி இல்லை. பார்க்கலன்னா கூட கர்த்தர் அவருடைய வார்த்தையில் சொல்லிட்டார், நடக்கும் என்பது விசுவாசியுங்கள். நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசம் இந்த வார்த்தையிலிருந்து வர வேண்டும். ஆமென். இங்கே சபைக்கு எதுக்கு வரீங்க? தேவன் வார்த்தை கொடுப்பார், அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த வழியில் தான் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேறு வழி கிடையாது. சொல்லுங்கள், வேறு ஷார்ட்கட் கிடையாது. பக்கம் சொல்லுங்கள், வேறு குறுக்கு வழியெலாம் கிடையாதுங்கன்னு சொல்லுங்கள். கிறிஸ்தவத்தில் ஷார்ட்கட் கிடையாது, கிறிஸ்தவத்தில் குறுக்கு வழி கிடையாது, நேர் வழி, ஒரே வழி. நேர் வழியாய் நம்மை நடத்தின தேவன்ற மாதிரி இப்போ நேர் வழியாய் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அது என்ன வழி? விசுவாச வழி. அதுக்கு தேவன் வார்த்தையை கொடுக்குறாரு. அப்போ இங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் வார்த்தையை எதிர்பார்க்கணும். இங்கே வரும்போதே உட்காந்து இங்கே வந்து சர்ச்சில் வந்து உட்காந்து அரட்டடிச்சு வந்து பாருங்கள். காலையில் வந்தோன்னுமே கொஞ்சம் அரட்டடிச்சிட்டு இருக்காமல், அதாவது சில காரியங்கள் நான் பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை பேசலாம். ஆனால் உட்காந்து தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருக்காமல், ஆண்டவரே இன்றைக்கு நீர் வார்த்தையை தாரும், எனக்கு வசனத்தை தாங்க. ஏன்னா வசனம்தான் உங்களை விசுவாசத்திற்கு நேராக நடத்தக்கூடியது, விசுவாசத்தை பிடித்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது வசனம், வார்த்தை. அதாவது இங்கே இருக்க ஒவ்வொரு வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணிட்டு வரணும்? ஜெபம் பண்ணிட்டு வரணும். சனிக்கிழமையும் ஜெபம் பண்ணணும். சில பேர்லாம் சில சபைகள்லாம் பார்த்து சனிக்கிழமை உட்காந்து உபவாசம் போடலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே நாளைக்கு என்னோட பேசும், ஆண்டவரே என்னோட பேசும், நாளைக்கு உங்களுடைய வார்த்தையின் மூலமாக பேசும், ஊழியக்காரனை மறைத்து என்னோட பேசும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? இனிமேலாவது செய்யுங்க. சனிக்கிழமையே நான் உங்களை ஃபாஸ்டிங் போடலாம் ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லு. ஆனால் ஜெபம் பண்ணுங்க, சனிக்கிழமையே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போக போகிறேன், உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறேன், எனக்குரிய தூது, எனக்குரிய மன்னா, எனக்குரிய வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீ ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நீ எந்த காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் வந்து கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வரீங்களோ அதற்குரிய வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். புரிஞ்சு வச்சுக்கோங்க. சில பேர் ஜெபம் பண்ணிட்டே வர்றது கிடையாது, அப்போ ஒன்றுமே கிடைக்காது அவங்களுக்கு. நீ ஜெபம் பண்ணிட்டு எதிர்பார்த்து வாங்க. தேவன் உங்களோடு பேசுவதை பார்ப்பீர்கள், இடைப்படுவதை பார்ப்பீர்கள், நடத்துவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவன் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். ஆகவே விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்க முடியும், வேறு வழி கிடையாது. நீதிமான் இதனால தான் பிழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ விசுவாசத்தை கற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தை பற்றிய காரியங்களை கேட்கணும். விசுவாசத்தை கேட்க கேட்க நான் சொல்கிறேன், மலைகளையும் பெருகக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். ஏசு சொன்னார்லேயே, இந்த மலைகளை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுன்னு போயின்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென். நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தை அபிவிருத்தி செய்ய 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 அந்த விசுவாசம் உங்கள் வாழ்விலே அசைக்க முடியாத காரியத்தெல்லாம் அசைக்கும், கிடைக்காத காரியத்தெல்லாம் கிடைக்க வைக்கும், வராத காரியத்தெல்லாம் வர வைக்கும், நடக்காத காரியத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கை நடக்க வைக்கும், மூடிய கதவுகளெல்லாம் திறக்க வைக்கும், இதுவரை கண்டிராத பார்த்திராத அதிசயங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கை நடக்க வைக்கும். என்ன? நீங்கள் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம். ஆமென். சொல்லுங்கள், ரொம்ப விசுவாசம் ரொம்ப தேவைங்க. ஆமென். நான் சொல்ல, உங்களுக்கு இப்போ இருக்கிற விசுவாசம் போதுமா? இப்போ கேளுங்க பக்கத்தில், இப்போ இருக்கிற விசுவாசம் போதுங்களா? நான் எனக்கு சொல்கிறேன், பத்தாது. இன்னும் விசுவாசம் வேணும், இன்னும் கடவுளை நம்பணும், இன்னும் கடவுளை எதிர்பார்க்கணும், இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கணும், இன்னும் நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே மூழ்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருக்குள்ளாக விசுவாசத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. நீதி நம்ம கொடுத்த ஒரு காரியம் விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாம் டெவலப் பண்ணணும். நான்காவது சமாதானம். நீதி நம்ம கொடுக்கின்ற நான்காவது விஷயம் சமாதானம். முதல் காரியம் என்ன? தைரியம். ரெண்டாவது ஐக்கியம். மூன்றாவது விசுவாசம். நான்காவது சமாதானம். பைபிளை படிப்போம். எப்பா சில பேர், அட சாமி இப்போ தான் வசனமே சொல்கிறியா? சரி, ரோமர் 5:1 படிங்க பார்க்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இதில் எவ்வளோ விஷயத்தை கொண்டு வந்து 5:1 எவ்வளோ விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே
நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். எதை விசுவாசித்தோம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே எனக்காக செய்த காரியம், என் பாவத்தை போக்கின காரியத்தை நான் விசுவாசித்தபடியினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சமாதானம், நீதி நம்ம கொடுத்த நான்காவது காரியம் சமாதானம். அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் அவங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தில் படிக்கின்றோம், ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, படிங்க. 57, ஏசாயா 57 20 21 படிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 20 21. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். கவனிச்சிங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்களாம்? கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் அப்படியே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. கொந்தளிக்கும் துன்மார்க்கர் யார்? துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. பார்த்தீங்களா? என்னைக்காவது கடற்கரை அமைதியாக இருந்து பார்த்துருக்கீங்களா? ஹலோ, என்னைக்காவது கடற்கரை சும்மா அமைதியாக இருந்து பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் கடற்கரை பக்கத்தில் போனால் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அலை போயிட்டு இன்னொரு அலை வந்துக்கிட்டு இருக்கும், இன்னொரு அலை போயிட்டு காற்று பயங்கரமாக அடிக்கும். கடலுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்கிறார், சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆமென். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் நீதிமான்களாகிய நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இருக்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானம் யாருடைய சமாதானம்? தேவன் சொல்றாரு, என் சமாதானத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். நமக்கு நீதி நமக்கு கொடுத்த நான்காவது ஆசீர்வாதம், நான்காவது நிலை என்னவென்றால் சமாதானம். இது எப்படிப்பட்ட சமாதானம்? தேவனுடைய சமாதானம். என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். நல்லா புரிஞ்சுக்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கிறது தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். புரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? பேசணும், நான் தேவ சமாதானத்தை பெற்றவன் என்று சொல்லி பேச வேண்டும். எகோவா ஷாலோம், என் தேவன் எனக்கு எகோவா ஷாலோமாக இருக்கிறார், சமாதான கர்த்தராக இருக்கிறார். சமாதானம் பெற்றுக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூறணும், அதை நம்ம அறிக்கை பண்ணணும், அதை பேசணும், அதையும் அபிவிருத்தி பண்ண வேண்டும். சமாதானம், அதாவது எல்லாவற்றையும் பெற்று நம்ம அப்படியே ஷோகேஸில் வைக்கிறது கிடையாது, அப்படியே எடுத்து பீரோவில் வைக்கிறது கிடையாது, அப்படியே எடுத்து ஏதோ ஒன்றில் போடுறது கிடையாது. நம்ம என்றைக்கு நம்ம அவைகளெல்லாம் எடுத்து நம்ம செலவு பண்ண ஆரம்பிக்கிறோமோ, யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அவைகளை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கிறோமோ, அது நமக்கு நல்ல ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தைரியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை வச்சுட்டு நம்ம ஜெபம் தேவன்கிட்ட தைரியமாக போகிறது கிடையாது. இந்த கிறிஸ்துவ உலகமே கடவுள்கிட்ட தைரியமாக போக மாட்டேனுது. கெஞ்சிது, கூப்பாடு போடுது, கத்துது, எல்லாம் பண்ணுது, தைரியமாக போக மாட்டேன்றாங்க. ரெண்டாவது, ஐக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். நீதி நம்ம கொடுத்தது ஐக்கியம் தேவனோடு இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய ஐக்கியமாக இருக்கிறத காட்டிலும் உலகத்தோடு தான் அதிகம் ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்குடைய ஆலோசனை முதல் பாவிகளுடைய வழி நிற்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் என்ன சொல்கிறாரு? இதில் ஐக்கியமாறு, இதில் தியானமாறு, இதில் மிங்கிலாக அப்படின்னு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? இதில் ஐக்கியமாக இருக்கிற தேவன் ஐக்கியத்தை கொடுத்துறாரு. அந்த ஐக்கியத்தை நாம் கல்டிவேட் அபிவிருத்தி செய்யாமல் இருக்கிறோம். விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீதி நம்ம கொடுத்த மூன்றாவது விசுவாசம். அந்த விசுவாசத்தையும் நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதே போல் சமாதானத்தையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சமாதானத்தை நாம் இழந்து விட கூடாது. அன்றைய நேரத்தில் நம்ம இழந்துடுறோம். என்ன பண்ணுறோம்? முட்டாள்தனமான சில காரியத்தை பண்ணிடுறோம், செய்யக்கூடாத ஒரு காரியத்தை பண்ணிடுறோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சமாதானத்தை இழந்து தவிச்சுக்கிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் எடுத்துங்க, ஒரு சின்ன பாவ காரியம் எடுத்துங்க. பாவத்தை செய்த உடனே உள்ளம் பார்த்தீங்கன்னா சமாதானமே உள்ள சுற்று முற்றிலும் இல்லாமல் போயிடும். தேவன் சில காரியத்தை பண்ணாதன்னு வேறு நம்ம மீறி பண்ணுவோம் பாருங்கள். மீறி பண்ணும்போது, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி உள்ளத்தில் சமாதானம் இல்லாமல் தவிக்க ஆரம்பிச்சிருவோம். சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. எதை இழந்தாலும் சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், பிசாசு நம்முடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலேருந்து எடுக்க வேண்டும் என்ற பல காரியத்தை கொண்டு வருவான். அப்போது நல்ல ஸ்டெடியாக இருந்துக்கணும். என் சமாதானத்தை நான் விட்டுற மாட்டேன். சொல்லுங்கள், என் சமாதானத்தை விட மாட்டேன். அப்போ தான் பாருங்கள், இப்போ சொன்ன பார்த்தீங்களா,
உனக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது என்ன வரும்? கோபம் வரும். கோபம் என்ன? சமாதானத்தை கெடுக்கின்ற செயல்பாடு. கொஞ்சம் கோபம் வந்தாலே பாருங்கள், அங்கே நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற அத்தனை சமாதானமும் அப்படியே குளிர போட்டு புதைச்ச மாதிரி போயிடும். நல்லா இருந்துங்க. சில பேர்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வெளியே போகிறீங்க, வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் பிரச்சனை சொல்லுவாங்க. சர்ச்சில் 2 மணி நேரம் நல்லா சமாதானமாக இருந்தேங்க, நிம்மதியாக இருந்தேங்க, வீட்டுக்கு வந்தேங்க நிம்மதியே போச்சுங்க, சமாதானமே போச்சுங்க அப்படின்வாங்க. என்ன எப்படி போச்சு? அவங்க ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச, அவங்க ஒன்று நினைக்க நீங்கள் ஒன்று நினைக்க, அவங்க ஒன்று, இப்படியே ஆக ஆக நம்ம என்ன பண்ணிடுறோம்? சமாதானத்தை இழந்து போக ஆரம்பித்தோம். நான் சொல்கிற சமாதானத்தை இழந்து போகாதீர்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, ஆனால் நீதிமான்களுக்கு தேவன் சமாதானத்தை பரிசாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், எனக்குள்ளாக தேவன் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? நீங்கள் சமாதானம் பெற்றவர்கள், சமாதானத்துக்குரியவர்கள் நீங்கள் எல்லாருமே பேசணும். ஒவ்வொரு நாளும் இவைகளை நீங்கள் உங்கள் வாழ்விலே அறிக்கை செய்ய வேண்டும். 5வது விடுதலை. முதலாவது என்ன சொன்னேன்? தைரியம். 2வது ஐக்கியம். 3வது விசுவாசம். 4வது சமாதானம். 5வதாக விடுதலை. விடுதலை என்று சொல்லும்போது நம்ம பொதுவாக இந்த டாப்பிக்கில் வர விடுதலை என்று சொல்லக்கூடியது என்னன்னா, நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு சமூக விடுதலை பற்றியோ, பொருளாதார விடுதலை பற்றியோ, அரசியல் விடுதலை பற்றியோ பேசப்படுகின்ற ஒரு விடுதலை கிடையாது. இந்த விடுதலை என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தைரியம். தைரியம் சொல்லல, ஒரு விடுதலை இருந்தால் மட்டும்தான் அவருக்கு முன்னாடி போய் தைரியமாக நிற்க முடியும். எதிலிருந்து? குற்ற உணர்விலிருந்து விடுதலை வேணும், தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலை வேணும், ஆக்கின தீர்ப்பின் உணர்விலிருந்து விடுதலை வேண்டும். இதான் மிகப்பெரிய விடுதலை. நீ உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பெரிய விடுதலை இது. புரிஞ்சுச்சுங்களா? எவ்வளோ பெரிய விடுதலை தெரியுங்களா இது? குற்ற உணர்வு எவ்வளோ பெரிய ஆபத்து. நீ மனுஷனை ஆட்டி படைக்கணும் ஒரு குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை. நீ நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, ஆக்கின தீர்ப்பு, கர்த்தர் இப்படி பண்ணிடுவாரோ அப்படி செஞ்சிருவாரோன்ற ஒரு காரியம். நான் சொல்கிறேன், அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். நீதியை பெற்ற நீங்கள், நீதியுடைய புது சிருஷ்டிகள், நீதியை பெற்ற நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதிலிருந்து? குற்ற உணர்வு, ஆக்கின தீர்ப்பு உணர்வு, தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் பிசாசின் ஆளுகையிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் பிசாசு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் சொல்லுங்கள், பிசாசு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். வேதம் சொல்கின்றது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒரு பெரிய தேவன் உடையவர்களாக இருக்கின்றோம். வேதம் சொல்கின்றது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இயேசு என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை விடுதலையாக்கியிருக்கிறாருங்க. ஆமென். புரிஞ்சுங்களா? 6வது, தேவன் நீதினால் கொடுக்கின்ற 6வது நன்மை என்னவென்றால், தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு ஸ்தானம். படிப்போம். கலாத்தியர் 4:7. கலாத்தியர் 4:7 படிங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். ஆமென். ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ அடிமை இல்லை, புத்திரன், தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. 6ஆம் வசனம் மாதிரி 6ஆம் வசனம் படிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்க பிள்ளையா இருக்கிறதுனால, புத்திரராய் இருக்கிறபடியால், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். ஆமென். நீங்க என்ன சொல்றாருன்னா, இயேசு எப்படி கடவுளை பிதான்னு சொல்லி கூப்பிட்டாரோ அதே போல அதே ஸ்பிரிட், அதே ஆவியை தேவன் உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறாரு. எப்படி? அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்கதாக. இன்றைக்கி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கடவுளை அப்பா, டாடி, தகப்பனே, அப்பா என்று நீங்கள் அழைக்கலாம். அந்த உரிமை தேவன் கொடுத்திருக்கிறார். இனி நீங்கள் அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். தேவனுடைய சொத்துக்கள், தேவனுடைய சுதந்திரத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றீர்கள். புத்திரனே ஆனால், பிள்ளைகளே ஆனால், கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளிகளாக, சுதந்திரனாய் நீங்கள் இருக்கிறீர்கள். பாருங்கள், புதிய ஏற்பாடு முழுவதுமே கிறிஸ்து இயேசுவினால் நாம் எப்படி சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய பிள்ளையாக எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்ன என்பதை பற்றி தான் பவுல் அதிகமாக போதித்து வைத்திருக்கின்றார். யோவான் சொல்கிறாரு, எவர்கள் தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, விசுவாசி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. புரிஞ்சுங்களா? அந்த அந்த எண்ணத்தை உங்களை விட்டு எடுத்துடக்கூடாது. வேறு மாதிரிலாம் பேசக்கூடாது. இல்லைங்க நான் யார் தெரியுங்களா, வேறு மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அந்த உணர்வு எப்போதுமே இருக்க வேண்டும். நீங்கள் ஏதோ வெறும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நம் வேலைக்காரர்கள் அல்ல, நம் தேவனுடைய பிள்ளைகள். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாரையும் பற்றி வேதம் சொல்கின்றது, அவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் என்று போடப்பட்டிருக்கு, வேலைக்காரர்கள் போடப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை வேலைக்காரராக நியமிக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கின்ற பரிசுத்தவான்களை விட நம் மேலானவர்கள், ஏன் புது உடன்படிக்கையின் மக்கள் மேலானவர்கள் என்றால் அவங்க வேலைக்காரங்க, அவங்க ஊழியக்காரங்க. ஆனால் நம் வேலைக்காரர் ஊழியக்காரர் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் பாவிகளும் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம் ரட்சிக்கப்பட்ட பாவிகளும் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். அவதான் சொல்ல அடப்பாவி. இது கிறிஸ்தவங்க மத்தியில் நம்ம கிறிஸ்தவங்க யாரும் அந்த வார்த்தையை பேசக்கூடாது. பார்த்துறீங்களா? கிறிஸ்தவங்க பார்த்து உலகத்தில் சொல்லுவோம் அடப்பாவின்னு வாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களாகி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரையும் பார்த்து அடப்பாவின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? அட பரிசுத்தவானே கொஞ்சம் மாற்றணும், பேச்செல்லாம் மாற்றணுமே. வீட்டில் என்ன பண்ணணும், பேச்செல்லாம் கொஞ்சம் மாற்றணும். பழைய பேச்செல்லாம் பேசிடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பிள்ளையாக மாற்றிருக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதிக பிரசங்கித்தனம் பண்ணக்கூடாது. சில நேரத்தில் தேவனுக்கு மேலே மிதமிஞ்சின ஒரு நீதிமானாக இருக்கிறோம். வந்து தேவன் ஒரு காரியம் சொன்னால் அது எஸ் ஆமேன்னு சொல்லிட்டு போவோம். நம்ம அதை விட்டுட்டு இல்லைங்க நான் இப்படியே அப்படின்னா சொல்லக்கூடாது. தேவன் அவருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறபடியால் தேவனுடைய சுதந்திரராயும் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் படிப்போம், ரோமர் 8:17 படிங்க பார்க்கலாம். ரோமர் 8:17 அங்கே பவுல் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரரும் ஆமே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரவாளிகள். சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே. வெளியே போயிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளை. அந்த உணர்வு எப்போதும் இருக்கணும். எங்கே வேலை செஞ்சாலும் நான் கடவுளுடைய பிள்ளை என்ற உணர்வோடு வேலை செய்யணும். அந்த உணர்வு இருந்தாலே போதும். நீங்கள் தப்பான காரியத்தை பண்ண உணர்வு இல்லை. இந்த உணர்வு இல்லாதனால நம்ம தப்பானதை பண்ண ஆரம்பிச்சிடுறோம், தவறானது செய்ய ஆரம்பிச்சிடறோம். பாவ காரியத்தெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது காரணமே அந்த உணர்வு இல்லாமல் போயிடுது. இந்த உணர்வு உங்கள் வாழ்விலே மேலோங்குவதாக. நான் தேவனுடைய பிள்ளை, பைபிளில் போடப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். என்ன ஒரு வார்த்தை! இப்பொழுது நம்ம எப்படி இருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஆமென். புரியுதுங்களா? எழுந்து நிற்போம். அப்போ நீதி நமக்கு செய்த ஒரு காரியம் என்ன? நீதி நமக்கு என்னவா பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6 காரியங்களை பார்த்தோம். தேவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு திராணி, தைரியம், தேவனோடு கூட ஒரு ஐக்கியம், விசுவாசம், சமாதானம், விடுதலை. நான் தேவனுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளையாகவே நீதி நம்மை மாற்றியிருக்கிறது. இதெல்லாம் இழந்து ஆதாம் விரட்டப்பட்டோம். பாவம் செஞ்ச உடனே இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. தேவன் முன்னாடி தைரியமாக நிற்க முடியல, ஐக்கியம் இல்லை, விசுவாசம் இல்லை, சமாதானம் இல்லை. அப்படியே அலைந்து திரிகின்ற ஒரு வாழ்வு. யாருக்கு? ஆதாமுக்கு மட்டுமல்ல, அவனுக்கு பின்னாடி வந்த எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்தான். ஒரு சிலர் மட்டும்தான் பாருங்கள், செலக்டட் பர்சன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் ஏதோ வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் முழுமையான வாழ்க்கைலாம் அவங்க வாழலை. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் முழுமையான வாழ்க்கையை வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாம் மூலமாக எல்லாருமே
தேவ சாயலற்றவர்களாக போனார்கள். எல்லாரும் வாழ வேண்டிய விதத்தில் வாழலை, ஏனோ தானே என்று வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனமும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளாக மாறினார்கள். காணியாட்சிக்கு புறமானவர்களாக மாறினான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து இருதிறத்தாரையும் ஒன்றாக்கினார். ஆமென். தேவனையும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னையும் தேவனையும் இணைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்மையும் தேவனோடு இணைத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம் காணியாட்சிக்கு புறமானவர்கள் கிடையாது. உடன்படிக்கைக்கு உரிமையானவர்கள், உரிமைக்காரர்கள், உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். நாம் தேவனுடைய பிள்ளை. நம்ம வேலைக்காரங்க கிடையாது, ஊழியக்காரர்கள் கிடையாது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அவங்க பழைய ஏற்பாடு காலத்தில் அவங்க ஜெபமெல்லாம் எப்படிப்பட்ட ஜெபம்? வேலைக்காரங்க ஜெபம் பண்ணுற மாதிரி தான் ஜெபம் பண்ணாங்க. அவங்க தான் நாங்கள் அர்ப்பணம், தூசி, குப்பை இதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. வேலைக்காரங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் பிள்ளைங்க ஒரு நாளாவது டேடி நான் குப்பை, நான் தூசின்னு நினைக்காது பிள்ளைங்க சொல்லுவாங்களா? பிள்ளைங்க அப்படி இல்லை. அதுதான் புதிய ஏற்பாட்டு ஜெபம் அப்படியே மாற்றப்பட்டிருக்குது. புது உடன்படிக்கையின் ஜெபம் அப்படியே மாற்றப்பட்டிருக்குது. அதுதான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ பாருங்க, நாம் புது உடன்படிக்கைக்கு உரியவர்கள் என்பது தெரியாதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் சரியாக வாழ்ந்தார்கள். அதுவும் நிறைய பேருடைய வாழ்க்கை வேறு மாதிரி தான் போச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. புது உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக தேவன் உங்களை என்னை மாற்றியிருக்கிறார். நீதி நமக்கு கொடுத்துருக்கிறார். தைரியம், ஐக்கியம், விசுவாசம், சமாதானம், விடுதலை, தேவனுடைய பிள்ளை என்ற அந்த உணர்வோடு இந்த பூமியில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழுங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நீதியை பெற்ற ஜனங்களே, கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோட பேசினபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீதி எங்களுக்கு செய்த நன்மைகள், நீதி எங்களுக்கு செய்த பலன் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க உதவி செய்ததற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தைரியமாக இடத்துல வரவும், உம்மோடு ஐக்கியம் கொள்ளவும், விசுவாசத்தோடும் சமாதானத்தோடும் விடுதலையோடும் வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் உலா வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இந்த பூமியில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் பலரை நீங்கள் உதாரணமாய் கொண்டு வந்தீரே. அதை காட்டிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஒரு உயர் ரகமான ஒரு வாழ்வை வாழட்டும். இந்த பூமியிலே சமாதான வாழ்வை வாழட்டும், விசுவாச வாழ்வை வாழட்டும், விடுதலையின் வாழ்வை வாழட்டும். உம்மோடு ஐக்கியத்தில் இருக்கட்டும் ஆண்டு. ஒவ்வொரு நாளும் தைரியமாகும் இடத்துல வரட்டும் ஆண்டவரே. பயந்து நில்லாமல், உம்மை விட்டு தூர போகாமல், என்னையும் கருத்தை சேர்த்துக்குவாரன்ற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வாழாமல் ஆண்டவரே தைரியமாக இடத்துல வர உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வதாக. அற்புதம் அதிசயம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வு ஒவ்வொரு நாள் நடப்பதாக. நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னீரே. இன்றைக்கு நீதிமான்களாகி நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லி உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு நீதிமான்களாகி நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய சிரசில் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக என்று அறிக்கை செய்கின்றோம். அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பார்த்தோமே. இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால் பிழைக்கின்ற ஒரு மக்களாக ஒவ்வொருவரை மாற்றுவீராக. கையேந்தி வாழ்கிறவர்களாக அல்ல, உம்மை நோக்கி கை உயர்த்தி விசுவாசத்தோடு வாழ்கிற மக்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எங்கள் எல்லாரையும் நீர் உமக்குள்ளாக கொண்டு வந்து வைத்திருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, சமூக வாழ்விலே உம்முடைய பிள்ளைகள் வெற்றி சிறக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. இன்றைக்கு வரை இருக்கின்ற எல்லா விதமான இயற்கை வியாதிகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. சமாதான வாழ்வை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றோம். பெரிய பெரிய அற்புதங்கள் இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. இதிலும் பெரிதான நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நடப்பதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.